ஹாய் ஆல், நான் சுதா. இன்னைக்கு இவங்களுக்கு பிபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக மேக்கப் பண்ண போகிறோம். அவங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேர் டூ ஃபுல் பஃப் வித் ஃப்ரீ கேர்ள்ஸ் பண்ணியாச்சு. வேணி கட்டி தராமல் ஃப்ளவர் பொக்கே மாதிரி கொடுத்துட்டாங்க அவங்க அம்மா. நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி வேணி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுட்டோம். அப்புறம் என்னோட ரெகுலர் ஷார்ட் கம்மல் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை பார்த்ததும் பாப்பா எனக்கு ஒரு கெட் ரெடி வீடியோ எடுத்து கொடுங்க, டாப் அண்டு ஜீன்ஸ் போட்டுக்கிறேன், ஸ்கர்ட்டை வந்து கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, அவங்க கேட்ட மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் போட சொல்லிட்டு அவங்கள ஸ்கர்ட் தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட்டை ஸ்பெஷலாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்பெஷல் ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லுங்க, நான் அதை எடுக்கிறேன். ஃபுல் மேக்கப் அண்ட் ஹேர் டூ ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஃபைனலி அவங்களுக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு தடவை உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு இன்னொரு ஸ்னேகா சாரீ கட்டணும், அதை மண்டபத்தில் போய் தான் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் ட்ரை பண்ணணும். ஆல்மோஸ்ட் இது 4:30க்கு இந்த மேக்கப் முடிச்சது. செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல. ஆனால் அங்கே எல்லாருமே மேக்கப் நல்லா இருக்கு. ஒரு ஆன்ட்டி, நான் தான் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுமா, மேக்கப் நல்லா இருக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இந்த சாரீ மாற்றும் போது 8:30, அவங்க ஸ்டேஜில் நின்று இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது 9 o'clock ஆயிடுச்சு. ஆனால் மேக்கப்பில் நோ கேக்கி ஸ்பாயிலி, ஸ்வெட் ஆகலை, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.